எல்லாமே இருந்தும் என்னால மகிழ்ச்சியா வாழ முடியலன்னு சொல்லி, ஒரு ஆடம்பரமா வாழ்ற ஒரு பெண்மணி வந்து ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்களாம். அப்ப அவர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சொன்னாராம், "நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நான் ஒரு வழிய சொல்றேன்" அப்படின்னு சொல்லி, அங்கிருந்த பணிப்பெண்ண கூப்ட்டு, "இங்க வாம்மா, நீங்க உட்காந்து நீ எப்படி மகிழ்ச்சியா வாழ்றீங்கங்கிறத சொல்லு" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவன் வந்து மலேரியாலனால இறந்துட்டாரு. 3வது மாசத்துல என் பையன் இறந்துட்டான் ஒரு ஆக்சிடென்ட்ல. என்ன பண்ண போறேங்கிற தெரியாத ஒரு நேரத்துல, அங்கிருந்த ஒரு குட்டி பூனைய பார்த்து பரிதாபப்பட்டு, வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கு கொஞ்சோண்டு உணவு குடுத்தேன். அத சாப்பிட்டுட்டு அந்த பூனை என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்தோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது, நம்மளுடைய வளர்ச்சியிலயோ, நம்மளுடைய இருப்பிலயோ கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. காட் பிளெஸ் யூ.